அதாவது யாராவது ஒரு பிளேயருக்கு ஒரு இந்தியன் லெவல்ல வர்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புரியுதா? ஒரு வருண் சக்கரவர்த்தி ஃபுல்லி டிசர்விங். அட்ஜஸ்டபிலிட்டியில எந்த பிட்ச்ல எப்படி ஆடணும்ன்ற ஒரு அட்ஜஸ்டபிலிட்டி இருக்கு. நியூயார்க் போனோம்னா T20 டோர்னமெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ், சைக்கலாஜிக்கல் அண்ட் செரிபிரலா பார்க்கும்போது இந்தியன் டீம் மைல்ஸ் அஹெடா இருக்காங்க. உங்களோட தான் விஷயம். துபாயில ஸ்லோ பிச்சஸ் மைல்டா டர்ன் ஆகுது. தான் கொஞ்சம் ஒண்ணுமே கிடையாது. குட்டிக்கு மேல பால் வர போறது இல்லை. அதுல திமிரு என்னத்துக்கு காமிக்கணும்? எப்ப நீ எடுத்த இல்ல அந்த உடனே எடுத்தியா? போட்டு பிறந்து இருக்காரு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது எடுக்கிற. டோன்ட் பாதர் அபவுட் தி ரன் ரேட், தி ராலிக்கிங் ரன் ரேட் இன் தி இனிஷியல் ஓவர்ஸ். சரி, அந்த மாதிரி நான் டிகிரேட் பண்ண விரும்பல. ஏன்னா இவங்க வாய் உதாரணம் ரொம்ப விடுறாங்க சில பேர் பாகிஸ்தானிஸ் நம்ம இந்தியன் டீமை பத்தி. பும்ரா மாதிரி விக்கெட்ஸ் குறுக வந்து எடுத்தாதான் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும், ஸ்டெம் ஆகும் ரன் ரேட். அந்த டைப்ல இருக்கிற ஒரே பவுலர் உள்ள இருக்கு. ரோஹித் சர்மாவும் நேத்தி கில்லும். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வழக்கம் போல பாஸ்கி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தம்ஸ் அப். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ், பிளாக் பஸ்டர் ஈவெண்ட், பிளாக் பஸ்டர் பிலிம் அப்படின்லாம் வந்து இந்த மேட்சுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக் மேட்ச்க்கு வந்து பில்டப்லாம் கொடுத்தாங்க சார். ஆனா அதுக்கு 1% கூட இந்த மேட்ச் வந்து பிரயோஜனமே இல்லை, இருக்காது அப்படின்னு நீங்க நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னீங்க. ஆனா கடைசியில் அப்படிதான் சார் நடந்துச்சு. இது வந்து கிளாஸ் ஆஃப் த டைட்டன்ஸ். அதை எடுத்துட்டு உங்களுக்கு தெளிவா பார்த்து சொல்றேன். தெளிவா டீமை பார்த்து, அதாவது யாராவது ஒரு பிளேயருக்கு ஒரு இந்தியன் லெவல்ல வர்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. புரியுதா? ஒரு வருண் சக்கரவர்த்தி ஃபுல்லி டிசர்விங், வேர்ல்டு ஃபேமஸ். அந்த ஆளுக்கு வந்து 11ல இடம் இல்லாத அளவுக்கு நம்ம டீம் இருக்கு. அந்த டீம்ல யாருன்னே தெரியாம ஒரு 5 பேர் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வேற டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஷைன்மெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அதெல்லாம் ரைட். ஹை வோல்டேஜ் அகேன்ஸ்ட் இந்தியான்றச்ச ஒரு அவங்க பாகிஸ்தான் டீமை பேக் பண்ணவானா வித் நேம்ஸ். ஒண்ணுமே இல்லை. இப்போ அதுலயே ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கலா ஒண்ணுமே இல்லை. அதை தவிர இந்தியன் டீம் வந்து அசெண்டன்சில பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவங்க சேசிங்ல கன்றாவே ஆடிட்டு இருக்காங்க நியூசிலாண்டோட. பிளஸ் துபாய்ங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஐபிஎல் கேம்ஸ் எல்லாம் ஆடி ஆடி அந்த காலத்துல இருந்தே வந்து நல்ல பரிச்சயமான ஒரு கிரவுண்டு. அட்ஜஸ்டபிலிட்டியில எந்த பிட்ச்ல எப்படி ஆடணும்ன்ற ஒரு அட்ஜஸ்டபிலிட்டி இருக்கு. நியூயார்க் போனோம்னா T20 டோர்னமெண்ட்ல உடம்புக்கு பாடி லைன் கச்சா முச்சான்னு வரும்போது அங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் மெதுவாடி கிராஃப்ட் பண்ணி இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணுன்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுல 2 பேர் அவங்க டீம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சவுட் அண்ட் ரிஸ்வான் ஆடினாங்களே அந்த பீரியட்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பிச்சுக்கு. பட் என்ன பண்றாங்க, கரெக்டா எந்த இடத்துல குரூஷியலா ஆக்சலரேட் பண்ணுமோ அந்த இடத்துல ஒருத்தர் அவுட் ஆனா இன்னொருத்தர் வந்து உஷாரா ஆடி கட்சி கண்டினியூ பண்ணும். அவரும் அடுத்த ஓவரே அவுட் ஆகி மீதி வரவங்களுக்கு நீங்க செட்டிலிங் டைமே இல்லை. நீங்க ஃபுல் டைம் கன்சியூம் பண்ணிட்டீங்க 2 பேர். மீதி வரவங்களுக்கு செட்டில் ஆக டைம் இல்லை. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணாம அந்த பிச்சில் நீங்க ஸ்ட்ரோக்ஸுக்கு போக முடியாது. அப்படிதான் மாட்டினாங்க எல்லாரும். ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ், சைக்கலாஜிக்கல் அண்ட் செரிபிரலா பார்க்கும்போது இந்தியன் டீம் மைல்ஸ் அஹெடா இருக்காங்க. உங்களோட தான் விஷயம். சார், இந்த மேட்ச் அதாவது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பும்ரான்ற ஒரு பெரிய பிளேயர் இல்ல, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவர் இல்ல, பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் அட்டாக் இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்பின்னு சூப்பரா ஆடுவாங்க, நடுவுல வந்து சல்மான் அலி ஆகா, இந்த தாயூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க, அவங்களாம் ஸ்பின்னு சூப்பரா ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன கான்ட்ராஸ்டா இருந்துச்சுன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஹோமே துபாயா தான் சார் இருந்துச்சு. ஏன்னா அவங்களே இங்கதான் ஃபுல்லா கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிட்ச் நல்லாவே தெரியும் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த பிட்ச்ல அது ஒரே ஒரு ஸ்பின்னரோட போனது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா சார்? ஆமா, இப்ப நீங்க இதே மிஸ்டேக் இங்கிலாந்து பண்ணிருங்க. இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே தோல்ச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஏன் பிரச்சனைன்னா யோசிக்கல. இங்க ஆடும்போது ஸ்லோ பிச்சஸ், நம்ம இந்தியாவில் ஆடிச்ச ஸ்லோ பிச்சஸ். துபாயில ஸ்லோ பிச்சஸ் மைல்டா டர்ன் ஆகுது. தான் கொஞ்சம் ஒண்ணுமே கிடையாது. முட்டிக்கு மேல பால் வர போறது இல்லை. அதுல ஜோஃப்ரா ஆர்ச்சரும் மார்க் மட்டும் 2700 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல போட்டுக்கிறாங்க. அடிக்கிறவன் 3000 அடிக்கிறான். திருப்பி அகேன்ஸ்ட் பேஸ் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க யோசிக்கல இந்த இடத்துல இந்த மாதிரி போலிங் செல்லாது. ஸோ வி ஹேவ் டு பேக் தி டீம் வித் ஸ்பின்னர்ஸ். அடில் ரஷீத் ஒரே ஒரு ஆள் தான் த்ரெட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். நம்ம டீம்ல டிராப் பண்ணிருக்கிறதே ஒரு இன்டர்நேஷனலி கிரேட் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி. பாகிஸ்தான் அந்த ஷதாப்ன்றவர் இருந்த போதாவது கொஞ்சம் ஒண்ணு எந்த பால் ஸ்ட்ரெயிட்டா வந்து எதில் எக்ஸ்பின் புரியாம ஒண்ணு இருந்தது. யாருமே இல்லாம அந்த அப்ரார் ஒரு சேவிங் கிரேஸ். அவருடைய போலிங் கொஞ்சம் புரியல. கில் எடுத்த பால் வந்து பிரில்லியன்ட் டெலிவரி. அவர் எடுத்துட்டு இப்படி இப்படி இப்படின்னு பாரதி ராஜா படத்துல வர மாதிரி பண்ணினே இருக்காரு. எங்கன்னா பெவிலியனுக்கு போனோமா,
இங்க மொத்த டீமுமே ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு நம்ம காமிச்சுக்கினே இருக்கும். கிளம்புங்க ஏர்போர்ட் கூட இல்ல, வீட்டுக்கு. வீட்டுக்கு. அதான் இங்க ஏர்போர்ட்ல போயிட்டு வீட்டுக்கு போய் பாகிஸ்தான் போயிடுங்க. ஏன்னா நாங்க வந்து இப்படி காமிச்சுக்கினே இருக்கோம். ஏன்னா நீங்க ஹோஸ்டா இருந்தே நீங்க ஆடுறதுக்கு லாய்க்கு இல்லைன்றதை காமிப்போம். அதனால திமிரு என்னத்துக்கு காமிக்கணும்? எப்ப நீ எடுத்துக்கு இல்ல அந்த உடனே எடுத்தியா? பொட்டு பொழந்துன்னு இருக்காரு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது நீ எடுக்கிற. இது டிராவல்ஸ் கிட்ட சிராஜ் மூஞ்சியை காமிச்ச மாதிரி இருக்கு. எப்போ 150 வருஷம் அப்புறம் 2000 இருந்துச்சு அப்புறம் எப்படி எடுத்த பத்தியா ஒண்ணு அப்படின்னு பெருமையா மாறுதட்டீங்க. என்ன இது பைத்தியார்த்தணும்? ஸோ இதெல்லாம் இந்த கிமிக்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஆஸ் அ டீம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃப் சைட்ல ஒருத்தர் ஃபீல்ட் செட் பண்றாரு ரிஸ்வான், இந்த பக்கம் பாபர் அசாம் ரைட் சைட்ல இங்க செட் பண்ணிக்கிறாரு லெக் சைட்ல. இது என்ன இது? அதனால நீங்க ஒரு பாண்டிங் சுத்தமா இல்ல, கேப்டன்சி லேக்கிங்க, என்ன மாதிரி ஆடுறதுன்னு தெரியல. பாபர் அசாம போய் கோலியோட கம்பேர் பண்ணிருக்காங்க. 2 பால் போடுறாரு இவரு நம்ம ஹர்திக், ஒரு கவர் டிரைவ் ஓவர் பிச் போடுறாரு, ஒரு ஃபுல் டாஸ் வைட் அவுட் சிஸ்டம் போடுறாரு. அதே மாதிரி போட்டு ஜஸ்ட் பிஃபோர் தி ஷார்ட் ஆஃப் லைன் போடுறாரு ஒரு பால், அதுல ஒரு நீட்டிங் நம்பர் காட் பை சொல்லி வச்ச மாதிரி எடுத்துன்னு போடுறாங்க. அதனால இந்த பேர் மெதுவா ஆடின பேரு அவங்களாலேயே 242 வரைக்கும் கொண்டு போக முடியுது பாருங்க, இவ்வளவு ஃபெயிலியருக்கு அப்புறம். சோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இனிமே ஃபியூச்சர் மேட்சஸ்ல எப்படின்னா இதை கிளியர் கட்டா புரிஞ்சுக்காங்க. முதல் 10 ஓவர் பவர் பிளே ரன்ஸ் அடிக்கிறவங்களும் இல்லாம 10 ஓவர்ஸ்ல 50 தான் அடிக்கிறோம். ஆனா நோலாஸா கிளியர் 300 ஷுவர். ஏன்னா வார்ம் அப் பண்ணிட்டீங்கன்னா தான் ஆட முடியும், ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அடிக்க முடியாது. அதனால டோன்ட் பாதர் அபவுட் தி ரன் ரேட், ராலிக்கிங் ரன் ரேட் வந்து இனிஷியல் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் எப்படி பில்ட் பண்ணிட்டு அடிச்சுன்னு போறீங்கன்றத பார்த்தோம்னா நம்ம சேஃப். நியூசிலாண்டோட நமக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா டெர்ரிபிக் ஃபீல்டிங் சைடு அவங்க. நீங்க அடிக்கிற ஆஃப் சான்சஸ் எல்லாம் புடிச்சிருவாங்க அவங்க. ரன் அவுட்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சோ மைல்ஸ் ஹெட்டா இருக்கு ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட். அந்த இடம் தான் நமக்கு ஒரே ஜிட்டரி ஃபேக்டர். மத்தபடி நம்ம ஸ்பின் வந்து அவங்களுக்கு பெரும் டார்ச்சரா இருக்கும் நியூசிலாந்து கிட்ட. சார் இந்த மேட்ச்ல வந்து எனக்கு தோணுனது என்னன்னா, நானுமே வந்து ஒரு கருத்தை முன்னாடியே வச்சுட்டு இருந்தேன், எதுக்கு இவ்வளவு ஸ்பின்னர்ஸ், நம்மளே கூட பேசணும் 5 ஸ்பின்னர்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்களா சார்? எல்லா ஸ்பின்னர்ஸுமே ஏதாவது ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்றாங்களே சார்? ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. தப்ப ஓடி வந்து போட்டீங்கன்னா, ஜஸ்ட் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டீங்கன்னா, இப்படி பேட்டை வச்சேன்னா 6 நேர கிரௌட் உள்ள. ஆனா குல்தீப் மாதிரி பாலை டாஸ் பண்றவருக்கு நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாலே 2 ரன் தான் போகுது. ஏன்னா பால் ஸ்லோ, பால்ல மொமெண்டம் கிடையாது நீங்க அடிச்சீங்கன்னா. அதனால இந்த பிட்ச் வந்து கிரிப் ஆகி மெதுவா டர்ன் ஆகுது. அந்த மாதிரி பிட்ச்ல நீங்க வேகமா போடாம மெதுவா போட்டீங்கன்னா பேட்டரே ஃபுல் பவர் கொடுக்கணும். ஒரு 6 அடிக்கிறதுக்கோ ஒரு 4 அடிக்கிறதுக்கோ அந்த ஃபுல் பவர் கொடுக்கும்போது இந்த ஸ்லோவர் யூ பால் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி கமிட் பண்ணுவீங்க. பால் ஏர்ல இருக்கும்போது உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இல்ல. இறங்கி போய் ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிடலாமா, நிந்தத்துல தூக்கி அடிச்சிடலாமா, ஸ்வீப் அடிக்கலாமா, இல்ல விட்டுட்டு கட்டடி, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் போகுது. எப்போ பால் ரொம்ப நேரம் ஏர்ல இருந்துச்சு, பால் குவிக்கா வந்து உங்களுக்கு யோசிக்க டைம் இல்லை, அப்படியே தட்டிடுவீங்க. அதனால இந்த ஃபாஸ்டா போறது நடத்தணும். ஓடி வந்து வேகமா ஓடுறது மெதுவா போடுறது தான் கிளிக் ஆகுங்க. சோ அந்த ஆங்கிள் பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர்ஸை வச்சு பேக் பண்ணிட்டோம். அண்ட் கேப்டன்சி என்ன பிரில்லியன்ஸ் பாருங்க. 48th ஓவருக்கு அப்புறம் குல்தீப் ஜடேஜாக்கு போலிங் கொடுத்துட்டு இருக்காரு, ஃபாஸ்ட் பாலர் கொடுக்காம. ஏன்? நீங்க அடிக்க போவீங்க சொதப்புவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஃபாஸ்ட் பால் அவங்களாதான் ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வருவாங்க. பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டாரா, ராஃப் நீ வாமா குத்து, பவுன்சருக்கு அவர் பிரச்சனைனா அவர் இதை தெரிஞ்சுக்கின முதல்லயே பேக் ஃபுட்ல ரெடியா இருக்கு. ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி பவுன்ஸ் பண்ணி அடிக்கிறேன். இந்த பிச்சிலும் பவுன்சர் தான் போகுது, உடம்புல அடிபட போடல, ஒன்னும் நடக்காது. அது ஒண்ணு. விராட் கோலி ஃபார்ம்லயே இல்லாட்ட கூட கவலையே படணும். ராஃப் ஒரே ஒரு ஹாரிஸ் ராஃப் ஒரு போன் பண்ணி, மச்சான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 4 ஓவர் போறேன்னா எல்லா விதமான சிக்ஸ் அடி அடிச்சுரு. ஏன்னா பவுன்ஸ் பண்ணினே இருக்காரு, இங்க பவுன்ஸ் பண்ணி வேஸ்ட். ஸோ அதனால எல்லாரையும் ஃபார்முக்கும் கொண்டுறாங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றதுன்னே தெரியல. இதுதான் பிரச்சனை. ரன் அவுட் ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க, நம்ம இமாம் உல்லக்கு ரன் அவுட் வந்து ஒருத்தர் அடிக்க போறேன். நான் வந்து அம்பையர் கிட்ட ஓடின்னு இருக்கேன் என்னோட விக்கெட்டை சேவ் பண்றதுக்கு. ரன்ல நான் போய் ரீச் பண்ணுன்றச்சு எங்க மிட் ஆஃப்ல இருந்து ஒரு த்ரோ வருதுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியும்னா, பேட்டு கிரவுண்ட்ல கிரீஸுக்கு முன்னாலேயே, கிரீஸுக்கு 2 அடி முன்னாலேயே பேட்டு கீழே தரையில வச்சீங்கன்னா அந்த கிராஸ்ல போய் ஸ்லிப் ஆகி பேட் ஃபாஸ்டா போகும். அதை விட்டுட்டு வயலின் வாசிக்கிற மாதிரி எப்படியா ஓடுவீங்க? அதனால நீங்க யோசிக்க, பேசிக்ஸ் என்னவுமே தெரியாம ஒரு கிரிக்கெட் இருக்காங்க. அதுல தெரிஞ்ச நேம் இருக்கிற பிளேயர்ஸும் இல்ல. அப்ப என்ன மேட்ச் அவங்க? நம்மள மாதிரி ஒரு கடப்பாரு டீமுக்கு என்ன மேட்ச் அவங்க சொல்லுங்க?
சார் மேட்ச்ன்றதெல்லாம் தாண்டி இந்தியாவோட போலிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல பும்ரா இல்லாம இல்ல அர்ஷ்தீப் பேரை டிராப் பண்ணிட்டு ராணா எடுக்கும்போது நான் என்ன சொன்னா ஒரு வீக் லிங்க் நம்ம போலிங்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த போலிங்லயே வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட நேத்து கூட ஏதோ ஒரு பாகிஸ்தான் அந்த கமெண்டேட்டர்ஸ் பாகிஸ்தான் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியாவோட தேர்ட் லெவல் டீம் கூட வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான் டீம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதானே சார்? அப்போ சரி, அந்த மாதிரி நான் டிகிரேட் பண்ண விரும்பல. ஏன்னா இவங்க வாய் உதாரணம் ரொம்ப விடுறாங்க சில பேர் பாகிஸ்தானிஸ் நம்ம இந்தியன் டீமை பத்தி. இவன் நம்ம பார்த்தா பயப்படுவோம், டெண்டுல்கர் நான் போலிங் போடும்போது லெகம்பேர் காலம் மிதிப்பான், இப்படி பேசுறதுனால அப்படி நம்ம அந்த ஒப்பீனியன் ஒத்துக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுதே தவிர, அதனால நம்ம நீங்க சொல்றீங்க பும்ராவுடைய ஆப்சன்ஸை கூட மீறி நம்ம ஆடுறோன்றீங்கல்ல. நியூசிலாண்டோடய ஆஸ்திரேலியாவோடய ஆடும்போது கடைசி 10 ஓவர்ல அவங்க காட்டடி அடிப்பாங்க சில பேட்டர்ஸ் எல்லாம். ஓகே, அந்த கிளென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி அலெக்ஸ் கேரி எல்லாம் ஆடுறாங்களே, அந்த மாதிரி ஆடும்போது அந்த டெஸ்டிங் இன்னும் வரல நமக்கு. அப்போ ஹர்ஷித் ராணா மாதிரி மூளையோட ஸ்லோ ரன் போடுறவங்க, ஹர்ஷித் மாதிரி ஸ்லோ ரன் போடுறவங்க கொஞ்சம் அசால்ட்டை கம்மி பண்ண முடியும் நம்ம மேல இருக்கிற அசால்ட்டை. பட் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், முதல் ஓப்பனிங் பவர் பிளேல ஷமி நமக்கு ஆடுவாரு, ஸ்லாக்ல அவங்களுக்கு ஆடுவாரு. நேற்று அது தெரிஞ்சுது உங்களுக்கு. 2 6 குத்தார் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல. மேட்ச் நம்ம கையில இருக்கு, அதுல போய் 2 6 குத்தார். நான் ஏன் கொடுக்கறது தப்புன்னு சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு கம்மி ஆல் அவுட் எடுக்கிறீங்கன்னா பெட்டர். பிகாஸ் பிட்ச் இஸ் ஸ்லோ. ஏதாவது ஒரு 2 ஸ்பின்னர் 2 கட்டா ஸ்பின்னர் மாட்டிச்சுன்னா ஃபார் 4 ஆச்சுன்னா காலி கதை. அதனாலதான் நம்ம வி கான் அஃபோர்ட் டு லெட் லூஸ் இன் தி எண்ட் அட் ஆல். செம்ம டைட்டா போடணும். இப்பவும் சொல்றேன், பும்ரா இல்லாதது ஸ்லாக் ஓவர்ஸ்ல அதை ஃபீல் பண்ணுவீங்க ஆப்சன்ஸ். பும்ரா மாதிரி விக்கெட்ஸ் குறுக வந்து எடுத்தாதான் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும், ஸ்டெம் ஆகும் ரன் ரேட். அந்த டைப்ல இருக்கிற ஒரே போலர் உள்ள இருக்காது அருண் சக்கரவர்த்தி. பெரிய பார்ட்னர்ஷிப்பை மிடில் ஓவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அடிக்கலான்னு போவாங்க பாத்தீங்களா. அடிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்லாட்ல கரெக்டா அடிக்க முடியாம கஷ்டப்படுத்துற ஒரே போலர் வந்து வருண் சக்கரவர்த்தி. அவர் அடிக்க முடியாது அக்ராஸா. அதனாலதான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஆடணும்ட்டு. சார் நேத்து ஒரு இந்த மேட்ச்க்கு முன்னாடி இருக்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பாகிஸ்தானோட கோச் அகிப் ஜாவேத் வந்து ஒரு சொல்லியிருந்தார் சார், இந்தியாவுக்கு வந்து நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சர்ப்ரைஸா சார் இருந்திருக்கும்? கரெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம ஜெயிப்போம். இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்க, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு வந்து இந்தியாவோட பேட்டிங் பார்க்கும்போது சார், இவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா ஒரு கேப்டன் ஒரு பிளேயர் வந்து ஆட முடியுமான்னு எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கேப்டன் அது வரைக்கும் இந்த டோனி நிறைய இடத்துல வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து அவர் கீழே ப்ரமோட் பண்ணிப்பாரு, இல்ல சில இடங்கள்ல வந்து அவரோட விக்கெட்டை யோசிக்காம ஆடுவாரு. ரோஹித் சர்மா கிட்ட நான் நிறைய அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை பாக்குறேன் சார். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்ல அடிக்கிறது அடுத்தவரை பேட்ஸ்மேனை ஃப்ரீ பண்ணிருதோ அப்படின்னு தோணுது சார். பர்ஃபெக்ட், லவ்லி பாயிண்ட். ஷுவர், யூ நாட் பாதர் அபௌட் விக்கெட்ஸ். அடிக்கணும் குத்னியானே அடிப்பேன், தூக்கி போட்டேன்னு இறங்கி அடிப்பேன். அந்த பேட்டிங்கை மாத்துறது இல்லை. நான் ஃபார்ம்ல இருக்கணும் இல்லையோ, வருவேன், பாலை வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைக் ரேட் 100 200 இருக்கும் ஷூரா அப்படின்னு போறது பியூட்டிஃபுல். போலர்ஸ் ஆப்ரேட் பண்ண விதம் அவுட்ஸ்டாண்டிங். ஹேட்ஸ் ஆஃப் டு தி கேப்டன்சி. ஒரு பேசு ஒரு ஸ்பின் காம்பினேஷன், ஹர்திக் பாண்டியாவோட குல்தீப் இல்லைன்னா ஜடேஜா ஒன்று பண்ணினே இருக்காரு பியூட்டிஃபுல்லா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் விக்கெட்ஸ் விழுந்துனே இருக்கு. நீங்க காமா ஆடுறாங்க, பட் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒன்னு பில்ட் பண்ணா ஒருத்தர் அவுட் ஆனா ஒருத்தர் கேர்ஃபுல்லா ஆடணும் கட்சி வரைக்கும். அதை போட்ட விட்டாங்க. பின்னாடி வரவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லை ஆடுறதுக்கு. இன்னும் ஆடுறாங்க. குல்தீப் யாதவ் லெக் சைட்ல சுத்தினுக்கார ஒருத்தர் ஆஃப் சைட்ல போகுது கேட்ச். நீங்க என்ன பால் அவங்க போடுறாங்க. பெஸ்ட் ஸ்பின் பேட்ஸ்மேன் ஆஃப் பாகிஸ்தான் சார் அவரு சன்மால். அவரு தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அது நான் பெஸ்ட் சொல்லலாம், அங்க நிறைய சொல்லலாம். அந்த மூளையெல்லாம் போலிங் போடுறவங்கள்ட்ட எல்லாமே பெஸ்ட் தான். இப்போ காட்டடி அடிக்கிறவங்க பும்ரா போடும்போது யார் போடும்போது தெரியும் என்ன அடிக்கிறது என்னன்றது. அதனால எந்த குவாலிட்டி போலிங் அகேன்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பேட் கமின்ஸ் வந்து துபாயில பும்ராவை 4 6 வச்சிருக்காரு ஒரு ஓவர்ல. ஸோ அது சும்மா காரியம் இல்லை, பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம யாரை அடிக்கிறோம், எந்த மாதிரி குவாலிட்டி அட்டாக் அடிக்கிறோம். இப்ப பாருங்க, ஜோப்ரா ஆர்ச்சரும் மார்க்குண்டும் 80 ரன் போறாங்க 6 ஓவர் 7 ஓவர்ல. அவங்கள விடாம லெவல்ல எடுத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி தரல என்ன பண்ணணும். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். Unless you adapt to the conditions and change your style of cricket. நீ பிஸ்டா கிரிக்கெட்டரா இருக்கலாம், 10 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். இந்த பிச்சுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ பிரமாதமா வண்டி ஓட்டுவ கையை விட்டு, டிராபிக் ஜாம்ல ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல எப்படி ஓட்டுவ? அது மெயின் சார். இந்தியாவோட பேட்டிங் சுப்மன் கில்ல டீம்ல எடுக்கிறதே தப்பு அப்படின்னு வந்து நிறைய வர்ணனையாளர்கள் நிறைய பேர் வந்து பேசினாங்க. அவருக்கு வந்து இது பண்ணாங்க.
அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓடிஐக்கு வந்தவனே என்னையா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மேட்சுக்கு அடிக்கிறாரு. நேத்து எனக்கு தெரிஞ்சு கோலியோட 100 எல்லாருமே பேசுறாங்க சார். பட் சுப்மன் கில் அவரு அந்த ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவர் நசீம் ஷாவை அடிச்சதாகட்டும், ஷைன் அஃப்ரிடி ஒரு போட அடிச்சுட்டே இருந்தாரு. சோ அவரோட நாக்கு, அவரோட இது ரெவல்யூஷன் எப்படி சார் பாக்குறீங்க? சுப்மன் கில்லுடைய பெரிய பாசிட்டிவ் வந்து கிளீன் ஸ்ட்ரோக்ஸ், ஃப்ரண்டா இல்ல பேக்கோ ஏதோ ஒண்ணு அரைகுறையா தள்ளிட்டு ஹாஃப் ஹார்ட்டடா அடிக்கிறதே கிடையாது. அச்சா கிளீன் வெளியில, ஃபென்ஸுக்கு வெளியில, அந்த மாதிரி ஒரு பேட்டிங் சூப்பர். ஒன் மோர் பிளஸ் பாயிண்ட் வித் ஹிம் நவ், ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஷெல்லுல போய் காம ஆடுறாரு, சுத்துறது இல்ல, அக்ராஸ் ஆடுவார். முன்னெல்லாம் ஒரு பால் அக்ராஸ் ஆடுறதுல பிளேஸ் தி ஸ்ட்ரெயிட் பேட். நெக்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுங்க, ரோஹித் சர்மாவும் நேத்து கில்லும் பேக் லிஃப்ட் வந்து செகண்ட் ஸ்லிப் பக்கத்துல இருந்து வருது, கல்லி பக்கத்துல இருந்து வரல. அதனாலதான் ஷாயின் அஃப்ரிதி நேர பாருங்க ஒரு பிரில்லியன்ட் யார்கர் போட்டு எடுத்தார்ல, அந்த பால் நிறைய ட்ரை பண்ணாங்க. இந்த வாட்டி போன வாட்டிலாம் வந்து பவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க பைத்தியகாரமா. ஸோ அப் டு த பேட் போடுறாங்க யார்கர் லிங்க்ல போடும்போது ஸ்ட்ரெயிட்டா ஆடுறது வந்து நம்ம கில்லுக்கும் பெரிய பிளஸ் பாயிண்ட். பட் திருப்பி நான் கிரிட்டிக்கலா சொல்ல, கிமு கிபி மாதிரி பவுன்ஸ் ஆகும் பிச்சுக்கு முன்னால், பவுன்ஸ் ஆகாத பிச்சுக்கு முன்னால்னு 2 கேட்டகரி இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் ஏன் கலடா பண்றாங்க கில்ல, கில்ல மாட்டினது அங்க பவுன்சி விக்கெட்ல ஆஸ்திரேலியால, ஆர் டர்னிங் விக்கெட் லோக்கல்ல, விச் இஸ் ரியல் சேலஞ்ச் டு பேட்டர்ஸ். அங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் திருப்பி. இப்போ இந்த இடத்துல முட்டிக்கு மேல பால் வரப்போறது இல்ல, நான் இறங்கி ஃபாஸ்ட் பால் அடிக்க முடியும். நீங்க ஆஸ்திரேலியால ஃபாஸ்ட் பால் இறங்கினீங்கன்னா எந்த ஹைட்ல பால் மேல வரும் நீங்க பாருங்க. ஸோ அது டோட்டலி டிஃபரெண்ட், அது கம்பேர் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோசிங் ஃபீல்டர்ஸ் கிடையாது, ஒரு ஸ்லிப்புக்கு மேல வைக்க போறது இல்ல, ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட் கிடையாது. ஸோ டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆகாமன்ற பயமே கிடையாது, சுத்தலாம், வந்து முட்டிக்கு மேல வர போறது இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும்போது அந்த ஃபார்மை வச்சுட்டு இப்ப இந்த ஃபார்மை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஐபிஎல்ல கலக்கியிருப்பார் ஒருத்தர், ஆவரேஜ் வந்து 80-90 இருக்கும் ஆவரேஜ், செம்ம ஸ்ட்ரைக் ரேட் 200 இருக்கும். ஆனா ஒரு மாசம் கழிச்சு ஆட போற கண்டிஷன்ஸ், சப்போஸ் நியூயார்க்ல ஆட போறோம்னா அந்த பிச்சு டோட்டலி டிஃபரெண்ட், அவருக்கே கூட ஃபார்ம் போயிருக்கலாம். இல்லையே போன மாசம் தான் அடிச்சா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸை பார்க்கணும்.